இந்த கதையில வரக்கூடிய அந்த விவசாயி பண்ண தப்பு மட்டும் நீங்க உங்க லைஃப்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடவுளே உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. அப்படி அவர் என்னதான் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 4ல இன்னைக்கு டே 5. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு விவசாயிக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு. என்னதான் அவர் அந்த ஊர்லயே சிறந்த விவசாயியா இருந்தாலும் அந்த வருஷம் அதிகமா விளைச்சல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கடவுள் கிட்ட சின்சியரா பிரார்த்தனை பண்றாரு. கடவுளும் அவர் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு இந்த டைம் எந்த புயல் காத்தும் இல்லாம அளவான மழையும் அளவான சூரிய வெளிச்சத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த கிராமத்திலேயே நான் அதிகமான விளைச்சல் பண்ணி காட்டுவேன்னு சொல்ல, இப்போ கடவுளும் நீ கேட்டதை நான் அப்படியே கொடுக்குறேன்னு சத்தியம் பண்றாரு. சந்தோஷத்துல அந்த விவசாயி எல்லா விதைகளையும் விதைச்சிட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து வயலுக்கு போய் பாக்குறாரு. கரெக்டான டைம்ல மழையும் கரெக்டான டைம்ல வெயிலும் இவர் கேட்ட மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. அதான் கடவுள் நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறாரு, இதுக்கப்புறம் நம்ம ஏன் வயலுக்கு போய் வேலை செய்யணும்னு வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அறுவடை நாளுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாரு. ஃபைனலா ஒரு நாள் அந்த நாள் வந்துச்சு. அன்னைக்கு எல்லாரோட விளைச்சலும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆனா இவரோட வயல் மட்டும் பார்க்கவே ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு. மனசுடன் அந்த விவசாயி கடவுளை பார்த்து எனக்கு ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்க, பதிலுக்கு கடவுள் சொன்னது என்ன தெரியுமா? நீ கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்ததுனால நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. உன் செடிகளை பூச்சிகள் கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. சரியான டைம்ல களைகளை புடுங்க வேண்டியது உன் கடமை. இந்த மாதிரி உன்னுடைய கடமைகளை நீ செய்ய தவறுனதுனாலதான் உன்னுடைய வயல் இப்படி ஆச்சுன்னு சொல்ல, இப்பதான் விவசாயி தான் பண்ண தப்பையே புரிஞ்சுக்கிறாரு. இந்த கதையில வந்த மாதிரிதாங்க, கடவுளே நமக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளோட உழைப்பாங்க இல்லைன்னா நமக்கு எந்த ரிசல்ட்டும் வராது. லக் இல்லாம கூட ஜெயிச்சிடலாம், ஆனா உழைப்பு இல்லாம ஜெயிக்கவே முடியாது. இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.